வணக்கம். நீர்ப்பதும ராகம் அதாவது ஆகாய தாமரை என்பது ஒரு நீர்வாழ் தாவரமாகும். இதனால் நீரின் மேற்பரப்பில் சுதந்திரமாக மிதந்து வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் அல்லது சேற்றில் ஊன்றி வாழவும் முடியும். இந்த தாவரம் அமேசான் படுகையில் உருவானது. அதன் அழகு காரணமாக பூங்கா மற்றும் தோட்டங்களில் உள்ள குளங்களில் அலங்கார தாவரமாக உலகில் பல பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பல பகுதிகளில் பெருகியுள்ளது மற்றும் நமது யூனியன் பிரதேசத்திலும் ஏராளமாக உள்ளது. அதன் பெருக்கம் நீரின் பகுதிகளை பாய் போல மூடும்போது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. நீர் போக்குவரத்துக்கு நீர் பாசனத்துக்கு இடையூறு, பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு வாழ்விடம், சூரிய ஒளியை தடுத்தல், மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகள், உயிர் பன்முகத்தன்மை குறைப்பு போன்றவை ஒரு சில பிரச்சனைகளாகும். இத்தகைய சிரமங்கள் உருவாக்கும் அதே ஆகாய தாமரை பல நடைமுறை பயன்பாட்டுகளை கொண்டுள்ளது. பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களின் உற்பத்தியில் அதன் பயன்பாட்டிற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. ஆகாய தாமரையை குளங்களிலிருந்து அகற்றி காய வைக்க வேண்டும். பொன்னிற அளவிற்கு காய்ந்தவுடன் அவற்றை தட்டையாக்க வேண்டும். அதன் பின்னர் அதனை பல்வேறு கைவினைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்த முடியும். இந்த பயிற்சி விரைவில் புதுச்சேரியிலும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு உங்கள் தொடர்பு எண்ணை கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். நன்றி. வணக்கம், என் பேர் ஆனந்தி. நான் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ ஹோப் நிறுவனமும் புதுச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோல் நிறுவனமும் இணைந்து நடத்தின தண்ணீர் திருவிழாவில் கலந்துக்கினேன். அங்கே எங்களுக்கு ஆகாய தாமரையிலேருந்து பொருட்கள் கைவினை பொருள் செய்கிற கண்காட்சி செய்கிற பயிற்சி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் நிறையா விதமான பொருட்கள் கற்றுக்கணும், எப்படி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கூடை பின்னுறது, ஹேண்ட்பேகு, ஜோல் பாக்ஸு, மேட்டு, கேப்பு, அதுமாரி நிறையா பொருள் ரெடி பண்ணோம். அதை கற்றுனதுலேருந்து மற்றவங்களுக்கும் அதில் நிறையா வருமானம் கிடைக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒசூரில் நிறையா ஆகாய தாமரையை பார்த்தோம். அதிலிருந்து இந்த பகுதியில் இருக்கிற கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்.